Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு மார்ச் 25ஆம் தேதி இந்த வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் வருது. இது என்ன நேரத்துல நடக்குது, எவ்வளவு நேரம் இந்த கிரகணம் நடக்குது, இந்த டைம்ல என்ன விஷயங்கள் பிரெக்னன்சி உமன் செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும்ன்றத பத்தி ஷார்ட்டா பார்க்க போறோம். நாளைக்கு என்ன டைம்ல இந்த கிரகணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 10:23 இருந்து ஈவினிங் மாலை 3:02 மணி வரைக்கும், அதாவது காலையில 10:23 இருந்து மாலை 3:02 வரைக்கும் இந்த கிரகணம் நடக்குது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் இந்த கிரகணம் நடக்குது. இது எப்போ உச்சமா பீக்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:43, அதாவது 12:45 இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் இது கொஞ்சம் பீக்ல இருக்கும். இது இன்னும் 2-3 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி பகல்ல நிலா தெரியும், பகல்ல எப்படி இந்த கிரகணம் நடக்குன்ற மாதிரி. பகல்லையும் நிலா இருக்க தான் செய்யும், நைட்லையும் இருக்க தான் செய்யும். பகலில் அது இருக்கிற இடத்துல இருக்குது, நம்ம சூரியன் வெளிச்சத்தினால நம்மளால நிலாவை பார்க்க முடியாது. பட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பகல்லையுமே நம்மளால் பார்க்க முடியும், பட் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த கிரகணமும் பார்த்தீங்கன்னா பகல்லன்றனால நடக்காமல் இருக்குன்னு கிடையாது, நடக்கும். பட் இந்தியாவில் நம்மளால் இதை பார்க்க முடியாது பகலில் நடக்கிறனால. நான் சொன்ன மாதிரி இது நைட்டில் நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியும். பொதுவாகவே பகலோ நைட்டோ கிரகணத்தை வெறும் கண்ணால் நம்மளால் அதை அந்தளவுக்கு பார்க்க முடியாது, அதுக்குரிய எக்யூப்மெண்ட் வச்சு பார்த்தால்தான் தெரியும். ஸோ கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாட்டினா கூட அந்த கிரகணம் நடக்க தான் செய்யும். என்ன மெயினாக செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். ரொம்ப நேரம் அந்த டைமில் வெளியே போகிறதையோ இல்லை வெறும் கண்ணால் பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த கிரகணம்ன்றது எப்படி எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நம்மக்கிட்ட நிலா கிட்ட நம்மளேருந்து மறைச்சிடும். அதாவது இப்போ நீங்கள் சூரியனை பார்க்குறீங்களா நாளைக்கு, அதுக்கு பேக் சைடில் தான், அதுக்கு நேராக தான் பார்த்தீங்கன்னா நிலா இருக்கும். ஸோ சூரியன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம், நிலா எங்கே இருக்குன்னு பார்ப்போம், அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அது பார்க்குறனால வெறும் கண்ணில் பார்த்தனால பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவு ரொம்ப நேரம் பார்க்குறதையோ, ரொம்ப நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வெளியே போகிறதையோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்போ வெளியவே போகக்கூடாதா, நான் செக்கப் இருக்குது, ஸ்கேன் இருக்குது, டெலிவரி இருக்குது, நான் போகவே கூடாதானா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் போகலாம், தாராளமாக போகலாம். பட் ரொம்ப அந்த 4.5 மணி நேரம் நடக்குதுன்னா அந்த 4.5 மணி நேரமும் வெயில் வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி நிற்காதீங்க. இப்படி நிற்கிறனால பிரச்சனையான்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி இது அறிவியல் பூர்வமாக இது பிரச்சனை இல்லைன்றதை தாண்டி ரொம்ப வருஷம் நம்ம நாடுகளில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஊரில் ரொம்ப வருஷம் சொல்கிறது இது. அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ முக்கியமான விஷயங்களுக்கு போங்க, போகிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஷாலை நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு வயிறை கவர் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அந்த 4.5 மணி நேரமும் ஃபுல்லாகவே வெளியே இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நிறையா தண்ணி குடிங்க, ஏன்னா இப்போ வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஊர்லேயும். ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க அந்த டைமில். ரொம்ப பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஈரக்கையோட தொடாமல் இருக்கணும், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் ஆகக்கூடிய கஷ்டப்படுற உணவுகளை சாப்பிடாதீங்க. பொரிச்ச ஐட்டம், மட்டன், சிக்கன், எக்கு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த மாதிரி ஃப்ரையாக எண்ணெயில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ண ஐட்டம் சாப்பிடாதீங்க. பொதுவாகவே கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்கள விட ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெஞ்செரிச்சல் இருக்கும், வயிறில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த 8-9 மாதத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும், பசிக்கும், பட் கொஞ்சம் நேரத்துலேயே வயிறு ஃபுல்லாகிடும், அதுக்கப்புறம் சரியாக டைஜஷன் ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த கிரகண நேரத்துலையும் அஜீரண கோளாறு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாமிட்டிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக செரிமானமாகக்கூடிய ஆவியில் வேக வச்ச உணவு, ரைஸு, பருப்பு, இந்த மாதிரி காய்கறி, இந்த மாதிரி பழங்கள், ஃப்ரெஷ் ஜூஸ், இந்த மாதிரி எடுங்க. ரொம்ப அதிக டைஜஷனாக கஷ்டப்படக்கூடிய உணவுகளை நாளைக்கு தவிர்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்ச பின்ன குளிக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நார்மலாக இருக்கா. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணலாம், சாப்பிடலாம், அந்த டயத்தில் சமைக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுங்க. நீங்கள் நார்மலாக இருக்கலாம், தூங்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம், யூரின் போகலாம், பாத்ரூம் போகலாம், வெளியே கொஞ்சமாக பக்கத்தில் போகணும், இம்பார்ட்டண்ட்டுனா போகலாம். ரொம்ப பயத்தில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நைஃபை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் இருக்குது, டேட் கொடுத்துருக்காங்க, செக்கப் இருக்குது, நான் போகலாமான்னா தாராளமாக போகலாம். ஒரு சிஸ்டர் இன்றைக்கி வளகாப்பு எனக்கு நாளைக்கு, அதாவது மார்ச் 25 வளகாப்பு எனக்கு வைக்கலாமான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. தாராளமாக வைக்கலாம், அது ரொம்ப நல்ல நாளும் கூட, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.